எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், என்னால் வந்துட்டு ஒரு 1 வீக்காக வந்துட்டு வீடியோவே போட முடியல. ஏன்னா செம்ம டைட் ஷெட்யூலு. அது பாட்டுக்கு வந்துட்டு வேலை செய்கிறோம், தூங்குகிறோம், கிளம்புறோம், அதே மாதிரியே போயிடுச்சு. ஸோ என்னால் எதையுமே கேப்சர் பண்ண முடியல. பட் நிறைய இந்த லாஸ்ட் வீக்லாம் நடந்துச்சு. ஆனால் எதுவும் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப டயர்டு, ப்ளஸ் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒர்க்கு வேறையா. ஸோ அதனால் வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்றதுனால தான். ஸோ எஸ், இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பிறந்த நாள். இன்றைக்கி வந்துட்டு 26 வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு 26 ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன சொல்கிறது, வருஷம் வருஷம் ஆக ஆக நான் வயசு தான் கூட்டிகிட்டே போகுது. ஒன்றும் இல்லை, பட் ஆனால் வேகமாக எல்லாமே நடக்கும்னு நம்புகிறோம். சரி, ஓகே. காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்துட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நேற்று ஈவினிங்கே கோயிலுக்கு போனதுனால இன்றைக்கி வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு போகலை. ஈவினிங் தான் இன்றைக்கி போகணும். ஸோ இன்றைக்கி டே வந்துட்டு எப்படி போகுதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பண்ணுறீங்க? தேங்க்யூ ஸோ மச் மாமா. ஓகே, ஆமாத்த, இன்னைக்கு பிறந்த நாள். சரிங்க, தேங்க்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, கீரை தான் பொரிச்சேன், அப்புறம் தோசை தான். இன்னைக்கு ஸ்பெஷல் எதுவும் இல்லை. எங்க டேடி வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு. ஹலோ டேடி, சொல்லுங்க. தேங்க்யூ. கிளம்பியாச்சு. கோயிலுக்கு நைட்டே போயிட்டோம் டாடி. இப்போ சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் போகணும் மறுபடியும் கோயிலுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தோசை, அப்புறம் ஒயிட் சட்னி, அதுக்கப்புறம் பாலக்கீரை வந்துட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு. ஆக்சுவலி என் பர்த்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பர்த்டே தான். நம்ம அப்படியே இந்த ஈனென்றா உன் பிறந்த நாள் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற ஆள் நானும் இல்லை, அதெல்லாம் வந்துட்டு பண்ணுற ஆள் என் வீட்டுக்காரும் இல்லை. இந்த லைட் செட்டு, இந்த கேக் கட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா தேவையில்லாமல் அதில் போய் எதுக்கு நம்ம பணத்தை போடுறது அப்படின்ட்டு. பட் ஆனால் அது பிடிச்சவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு வந்து என்னென்னா, எனக்கு என் வீட்டுக்கார் வந்துட்டு நேற்று கிஃப்ட் கொடுத்துட்டாரு. அது என்னன்றது வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா, பட்டு காமிச்சிடலாமா? ஸோ ஃபைனலி இந்த மிக்சியை நாங்கள் வாங்கிட்டோம். ஃபைனலி அம்மா மிக்சி டு எங்கள் மிக்சி வந்துட்டு வாங்கிட்டோம். ப்ரீத்தி நோவால் தான் 4 ஜார் வந்துட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் வாங்கிட்டோம். இந்த பாக்ஸ் வந்துட்டு அங்கே இருக்குது. நானே ரொம்ப தேறிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சமைச்சது ரொம்ப இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. சார் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டேன். திஸ் இஸ் என்னோட ஃபைனல் அவுட்புட். அவர் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டார். இன்றைக்கி 2 பேருமே வந்துட்டு லீவ் போடுற பிளான்லாம் இல்லை. ஸோ பர்மிஷன் மட்டும் போட்டு ஈவினிங் என்ன பிளான்ன்றது ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஈவினிங் தான் தெரியும். இதுதான் இன்றைக்கி அவுட்ஃபிட். ஆக்சுவலி நான் பர்த்டேக்கு வந்துட்டு ட்ரெஸ் எதுவும் எடுக்கலை. ஏன்னா லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ்ஸு வந்துட்டு சேர்ந்துருச்சு. ஸோ அதனால் எடுக்கலை. ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸாக வந்துட்டு ஒன்று போட்டு இன்றைக்கி டே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெயிட் பண்ணி வெறுத்து போயிட்டீங்களா மிஸ்டர் கோம்தி? எப்பவுமே 6:30க்கு மேலே வந்து இந்த வெளிச்சத்தில் வீட்டுக்கு வரப்போ இருக்க ஒரு சந்தோஷமே தனி சந்தோஷம்தான். வரப்பே வந்துட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி நம்ம வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு ஹாப்பி தான். கைஸ், ஆக்சுவலி வீட்டில் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஈவினிங் வந்துட்டு டைம் நவ் அதுங்களும் 5:30 ஆகுது. 4:30க்கு வந்துட்டு பர்மிஷன் போடலான்னு போட்டு பார்த்தா 5:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா, கோயிலுக்கு போகலான்னு தான் பர்மிஷன் போட்டது. பட் சார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கே தெரியாமல் மூவிக்கு புக் பண்ணிட்டார். ஸோ மூவிக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம இந்த என்ன சொல்கிறது, காஸ்ட்யூமே சேஞ்ச் பண்ண போகிறேன் நான். ஸோ மார்னிங் துவைச்சி போட்ட துணியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு மேலே போயிட்டோம். போட்டுட்டு போனால் அதை எடுக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். இந்த பொடியில் கீழே நமக்கு போகிற ஃபெசிலிட்டிஸ் இல்லையா, இங்கே தான் போட்டு ஆகணும். சுற்றி அதை எடுக்கிறதுக்கு நமக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும்.
வந்துட்டு ஜீன்ஸ் தான் வந்துட்டு போட போகிறேன். என் வீட்டுக்காரர் எனக்கு ஆசையாக எடுத்து கொடுத்தது. லவ் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என் வீட்டுக்காரர் வந்து எந்த மாதிரினா அப்படியே என்ன சொல்கிறது, ட்ரெஸ்ஸு போட்டோம் அப்படின்னா ஷால் போடணும், ஷால் கூட சாருக்கு போடக்கூடாது, ஷால் பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ லவ் பண்ண அந்த 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு இருக்கட்டும், ஆஃபீஸில் இருந்து தானே பண்ணோம் லவ். ஸோ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் பின் பண்ணிட்டு தான் போவேன். பட் இப்போ வந்துட்டு அந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஜீன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. நீ இது போட அழகாக இருப்ப, அது போட அழகாக இருப்பேன்னு நமக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்படியே பழகி பழகி இப்போ நமக்கு இந்த வெஸ்டர்ன் வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது. பட் இந்த டைம் வந்துட்டு அவரோட ஆசைக்கு இணங்க நம்ம வந்துட்டு ஜீன்ஸ் தான் இன்றைக்கி போகலான் இருக்கேன். அவுட்ஃபிட் பார்க்கலாம். இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபை இல்லை. பட் சார் தான் வந்துட்டு புகழ்ந்துட்டு இருந்தார். உனக்கு அழகாக இருக்குடி, அப்படி இருக்குடி, இப்படி இருக்குடின்னு. சரி ஓகே அப்படின்னு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட்டு நாங்கள் லவ் பண்ண அந்த பர்த்டேயில் வந்துட்டு சார் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணார். அந்த சர்ப்ரைஸில் தான் வந்துட்டு நான் டிசைட் பண்ணேன் இவர் தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு. அந்த சர்ப்ரைஸோடு சேர்த்து எனக்கு ஒரு சாரியும் வாங்கினார். அது நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு அது ப்ளவுஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணலை. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலாக வந்துட்டு நான் இன்னும் பீரோலே வச்சிட்ருக்கேன். அந்த சாரியை கொடுத்தது வந்துட்டு எங்கள் அத்தை தான் கொடுத்தாங்க. இது உன் கலருக்கு அழகாக இருக்கும், இதை வச்சுக்கோ அப்படின்னு. என் பர்த்டே அன்னைக்கு கேசரிலாம் வந்துட்டு கிண்டிட்டு அப்போ ஒன்றும் நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months இருக்கும். ஸோ அப்போ தான் ஸோ அந்த அன்னைக்கெலாம் ரொம்ப ஸ்பெஷல் டேவாக இருந்துச்சு. கட்டினா இவரை தாண்டா கட்டணும் நம்ம லைஃப்பில் அப்படின்ட்டு. ஸோ பேக் டு மெமரிஸ் போயிடுச்சு. ஸோ டீ சாப்பிட்டுட்டு அப்படியே அவர் வந்துட்டு அத்தை மாமா கிட்டலாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு மூவிக்கு போகிறோம். ஸோ வந்துட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ வீடை பூட்டிட்டு கிளம்பியாச்சு. சார் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்துருந்தார். இது வந்துட்டு பழசு தான். ஐ மீன் பழசு மீன்ஸ் லாஸ்ட் மந்த் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. நீ அந்த ஸ்லிப்பர் தான் இன்றைக்கி போடணும் அப்படின்ட்டாரு. அது போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது, ரொம்ப ஹைட்டாக தெரிஞ்சேன். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்றைக்கி நாங்கள் மிராஜ் தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தார். மிராஜ் வந்துட்டு ஆக்சுவலி நான் கோயம்புத்தூரில் வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே ஆக போகுது. ஐ மீன் 4 இயர்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு டைம் கூட இந்த மிராஜ்க்கு போனதில்லை. போகிறப்ப வரப்போ அந்த சிங்காநல்லூர் டு நம்ம ஊருக்கு போகிற வழியில் இந்த மிராஜ் தேட்டரை மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது ஒரு தேட்டர் ஃபீலே வரல. ஒரு சைடு பார்க் மாதிரி இருக்குது, ஒரு சைடு வந்துட்டு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் என்ன காசு தான் வந்துட்டு பயங்கரது. ஸோ வந்துட்டு சார் வந்துட்டு ஸ்க்ரீன் 2 அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு நாங்களும் வந்துட்டு உள்ளே போயிட்டோம். எங்களுக்கு 7 o'clock தான் படம் ஆரம்பிக்குது. பட் ஆனால் வந்து நாங்கள் 6:55 உள்ளே போயிட்டோம். பட் ஆனால் படம் ஓடிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ஷாக், என்னடா படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு போய் உட்காந்து அதையும் வந்துட்டு கேப்சர்லாம் பண்ணிவிட்டு அது என்ன படம்ன்றதே தெரில. பட் நாங்கள் போனது பரிமளா அண்ட் கோ. அப்புறம் தான் தெரிஞ்சு அசிங்கப்பட்டோம் ஆட்டோகுமாருன்ற மாதிரி வேறு ஸ்க்ரீனில் போய் உட்காந்துருக்கோம். என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எதுக்குன்னா அந்த படம் பார்க்க வரமோ இல்லையோ சாப்பிட்றதுக்காகவே வர்றது. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு பீஸா தான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த காம்போ ஆஃபர்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பட் காஸ்ட்லியாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு கோக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பீஸாவும் தான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். அதோட காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 600 ஆச்சு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. பட் ஒன்று மட்டும் சுத்தமாக பிடிக்கல. இதில் என்னென்னா அந்த பீஸா நம்ம என்ன ஆர்டர் போடுறோமோ அதை வந்துட்டு அங்கே இருக்க அந்த பர்சனை வச்சு தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு எந்த சீட்டில் உட்காந்துருக்கோமோ அங்கே கொடுக்குறாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் மற்றபடி எனக்கு எல்லாமே இங்கே ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு 9:30 கிளம்பி குமார் மெஸ் தான் வந்தோம். எனக்கு சுத்தமாக வந்துட்டு பசிக்கலை, வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. சார் தான் வந்துட்டு சரி நான் ஒரு 3 இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்டா தான் நைட்டு தூக்கம் வரும் அப்படின்னு சாருக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தோன்னா இட்லி வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பட்டு தேங்க்ஸ் ஃபார் மேக் மை டே ஸ்பெஷல். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என் பர்த்டே வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே காய்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கான் இதெல்லாம் இல்லையோ சாரிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட்டு எனக்கு என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே.